மூணாவதா ஜெயிக்கக்கூடிய கட்சியான என்சிபி, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அதாவது யூனிஸோட கைப்பாவை கட்சி. இவரே ஒரு கைப்பாவை, கைப்பாவைக்கு ஒரு கைப்பாவை. இந்தியாவுக்கு ஒட்டின பார்டர் பகுதிகளை மாத்திரம்தான் அவர் வன்முறையை தூண்டுற மாதிரியும் மத கலவரத்தை தூண்டுற மாதிரியும் இந்துக்களுக்கு எதிரான குறிப்பிட்டு மைனாரிட்டிகளுக்கு எதிரான குறிப்பிட்டு இந்துக்களுக்கு எதிரான நிறைய பேச்சுக்களை அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அதுல இருக்கிற அந்த $30 பில்லியன் அட்லீஸ்ட் 25ல இருந்து $28 பில்லியன் பிசினஸ் இந்தியாவுக்கு வரக்கூடும். இது எந்தெந்த மாநிலங்களுக்கு லாபம்? 13 மாநிலங்கள் இதனால் லாபம் அடையும். தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்னு சொல்றவங்க பார்வைக்காக நான் சொல்லிக்கிறது தெற்குல இருக்க மாநிலங்கள் தான். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்டான்னா ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அதுல இருக்கக்கூடிய ஊர் பேர் திருப்பூர். இந்த அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாங்களே, அதனால்தான். பாகிஸ்தான் சொந்த வீட்டை பாத்துக்க மாட்டானா, உலகத்தை சரிப்படுத்த வந்துட்டாங்க. கட்ட வேண்டிய வட்டியே கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிற பாகிஸ்தான் சைனாவிடம் போய் பிச்சை எடுக்குமா, சவுதியிடம் போய் பிச்சை எடுக்குமா, அமெரிக்காவிடமே பிச்சை எடுக்குமா, இல்ல ட்ரம்பிடமே போயிட்டு மண்டியிடுமா? நான் உன்னோட செல்ல பிராணி அல்லவா, செல்ல பிள்ளை அல்லவா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா இப்போ பங்களாதேஷ்ல நீங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க எலெக்ஷன் நடக்கிறது கஷ்டம் தான், அது சும்மா ஏதோ கிமிக் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. பட் இருந்தாலும் கூடிய விரைவில் பிப்ரவரியில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரில சார் நியூஸ் எல்லாம் அங்கிருந்து வருது. பிப்ரவரி 12 தேர்தல் நடக்கணும். அமெரிக்காவோட அரசாங்கமே அவங்க மக்களுக்கு, இத்தனைக்கும் அமெரிக்காவோட கைப்பாவையான யூனிஸ் தலைமையில் தான் அந்த நாடு இருக்கிறது. ஆனா அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கர்கள் பங்களாதேஷ்ல இருக்கும் அமெரிக்கர்கள் இல்ல அங்க போகக்கூடிய அமெரிக்கர்கள் ரேலி நடக்கிற இடத்துக்கு போக வேணாம். போலிங் ஸ்டேஷன் கிட்ட ஏன் அமெரிக்காக்காரன் போகணும்? ஓட்டு போடுற இடத்துக்கு அமெரிக்காக்காரன் எதுக்கு போகணும்? ரேலி நடக்கிற இடத்துக்கு எதுக்கு அமெரிக்காக்காரன் போகணும்? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், மத்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் நீங்க போவானா? எந்த வழிபாட்டு ஸ்தலங்கள்? அப்ப எதை டார்கெட் பண்ணக்கூடும்? அங்க பங்களாதேஷ்ல யாரும் மசூதி போய் டார்கெட் பண்ண போறது இல்ல. இது வரைக்கும் எதை டார்கெட் பண்ணிருக்காங்க? இந்து வழிபாட்டு ஸ்தலங்களையும் சர்ச்சுகளையும் தான். அப்போ மைனாரிட்டி கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணக்கூடும் அமெரிக்காவே சொல்றதா தானே அர்த்தம். ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுறான்னா, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி 34.7%, ஜமாத்தே இஸ்லாமி 33.6% வாக்கு வாங்கக்கூடும். 1% தான் வித்தியாசம் இருக்கும். சுயேட்சைகளும் மூணாவதா ஜெயிக்கக்கூடிய கட்சியான என்சிபி, நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அதாவது யூனிஸோட கைப்பாவை கட்சி. இவரே ஒரு கைப்பாவை, கைப்பாவைக்கு ஒரு கைப்பாவை. சோ அவரோட ஜிங்சக் கட்சி ஒண்ணு இருக்கு. அந்த கட்சி பேர் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி. அதுலயே செயற்குழுல 60 பேர்ல 30 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஜமாத் கூட போய் நீ சேர்ந்தனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு. சோ அந்த கட்சி 3வது இடத்துல முடியலாம். எல்லாரும் கேட்கலாம், அப்போ ஷேக் ஹசீனா கட்சியை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா சுயேட்சைகளை நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ சுயேட்சைகள் தீர்மானிப்பாங்க, இல்ல என்சிபி தீர்மானிக்கும் யார் ஆட்சியில வருவாங்கன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானோட தேவையும் பங்களாதேஷோட அமெரிக்காவோட தேவையும் ஜமாத் ஆட்சியில வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் இதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ரொம்ப, அதாவது மெனக்கடல் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க நாட்டுல அவங்க தேர்தலை எப்படி ஜெயிக்க வைக்கணும்ட்டு அவங்க மெனக்கடல் இருக்குமோ, அவங்களுக்கு தேவையான அடிவரடிகள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அதே அளவுக்கு அவங்க அள்ளக்கை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மெனக்கடல் ஐஎஸ்ஐக்கு இருக்கு. எஃபர்ட், பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க ஐஎஸ்ஐ. அதுல ஒரு பகுதியா லஷ்கர்-இ தொய்பாவோட அமைப்பு, கிளை அமைப்பான மர்கஸ் ஜமாத் அஹ்ரில் ஆதித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. சிஹாப் இலாஹி ஜஹீர் அப்படின்ட்டு பேரு. அவர் அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் பங்களாதேஷ்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தியாவுக்கு ஒட்டின பார்டர் பகுதிகளை மாத்திரம்தான் அவர் வன்முறையை தூண்டுற மாதிரியும் மத கலவரத்தை தூண்டுற மாதிரியும் இந்துக்களுக்கு எதிரான குறிப்பிட்டு மைனாரிட்டிகளுக்கு எதிரான குறிப்பிட்டு இந்துக்களுக்கு எதிரான நிறைய பேச்சுக்களை அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு பாகிஸ்தானி சிட்டிசன்.
அவர் பங்களாதேஷ்ல வந்து சூளுரை ஆட்டுறதுக்கும் பரப்புரை ஆட்டுறதுக்கும் பிரச்சார பீரங்கியா வேலை பார்க்கறதுக்கும் என்ன வேலை இருக்கு, என்ன தேவை இருக்கு? அப்ப யூனிஸ் வந்து என்ன, இன்று காந்தி அவர்களின் நினைவு நாள், அதாவது மகாத்மா காந்தி என்ற அவரோட நினைவு நாள் இன்னைக்கு. அதனால அவரோட 3 குரங்குக்கு ஃபார்முலாவை எடுத்து பார்த்தா, யூனிஸ் கண்ணை மூடிட்டாரா, காதை பொத்து கொண்டாரா, வாயை மூடிட்டாரா? இப்போ மற்ற விஷயங்களுக்கு மாத்திரம் இந்தியா தான் காரணம்னு சொன்னார்ல. ஆமா, இப்பயும் நான் சொல்றேன், இந்தியா தான் காரணம். பங்களாதேஷை எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சிருக்கோம். அதுக்கு உதாரணம் இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல், அதாவது வர்த்தக அமைச்சர், அவரே சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா உங்க சேனலுக்கு ஒரு வாட்டி தமிழ்ல ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட என்ன மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன இவர் இங்கிலீஷ்ல பேசுறாருன்னு ஒருத்தர் கேட்க வேண்டியது, இன்னொருத்தர் வந்து இவர் பேசுற தமிழ் சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. நான் எந்த மொழியில தான் பேசுறது நானு? அதனாலதான் முதல்லயே எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்றது திரும்பி தமிழ்லயும் சொல்றதா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி இருக்க பியூஷ் கோயல் அவர் சொன்னது என்னடான்னா, இப்போ EU அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணிருக்க அக்ரிமெண்டால எல்டிசி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்னா பொருளாதார அடிப்படையில பின்தங்கிய நாடுகள். பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் மொழிபெயர்ப்பு தான், நான் டிரான்ஸ்லேட்டரா வச்சுக்கலாம் நீங்க என்ன. எல்டிசி கண்ட்ரி பங்களாதேஷ் இருக்கிறதுனால யூரோப்பியன் மார்க்கெட், அதாவது யூரோப்பிய சந்தையை ஓபன் பண்ணி விட்டாங்க. அதனால பங்களாதேஷுக்கு $30 பில்லியன் அளவான டெக்ஸ்டைல்ஸ், துணி, கார்மெண்ட்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், இதா எல்லாருக்கும் புரியும். அத வந்து அங்க அனுப்பிட்டு இருந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு, இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், நம்ம யூக்கும் நம்மளுக்கும் நடந்த அக்ரிமெண்டால அங்க இன்னைக்கு வந்த தகவல் படி 150 மில்லுகள், தொழிற்சாலைகள் மூடிட்டாங்க. தெரியுமா? ஏன்னா அதுல இருக்கிற அந்த $30 பில்லியன் அட்லீஸ்ட் 25ல இருந்து $28 பில்லியன் பிசினஸ் இந்தியாவுக்கு வரக்கூடும். இது எந்தெந்த மாநிலங்களுக்கு லாபம்? 13 மாநிலங்கள் இதனால் லாபம் அடையும். அதுவும் குறிப்பிட்டு 4 மாநிலங்கள், 5 மாநிலங்கள் தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறதுன்னு சொல்றவங்க பார்வைக்காக நான் சொல்லிக்கிறது, தெற்குல இருக்க மாநிலங்கள் தான். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்டான்னா, ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு, அதுல இருக்கக்கூடிய ஊர் பேர் திருப்பூர், இன்னொரு மாநிலம் வந்து தெலங்கானா, அதுல இருக்கக்கூடிய ஊர் பேரு ஹைதராபாத், இன்னொரு மாநிலம் வந்து வெஸ்ட் பெங்கால், அதுல இருக்கிற ஊர் பேரு கல்கட்டா. இந்த எந்த மாநிலத்திலையும் யார் ஆட்சி இருக்குன்னு உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன். இந்த அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாங்களே, அதனால்தான் மக்கள் பார்வைக்கு. அடுத்து சூரத். ஆமா, அங்க சூரத்ல யார் இருக்காங்கன்ட்டு அதுவும் தெரியும் எல்லாருக்கும். சோ இவங்க எல்லாம் வந்து பெனிஃபிட் ஆக போறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர்ல இருந்து 70 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது இதனால. அப்போ பங்களாதேஷ்ல எத்தனை பேருக்கு வேலை போவோம்? திஸ் இஸ் கால்ட் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். பொருளாதார ரீதியிலான பங்களாதேஷ் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். அதனால்தான் பங்களாதேஷ் என்ன பண்ணிருக்காங்க, NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனோட ஊழியர்களை டாக்கால 9 பேரை தாக்கியிருக்காங்க. இந்திய தூதரகத்தை தாக்க போயிருக்காங்க. நீ தாக்குனா இன்னும் உனக்கு பாதிப்பு அதிகமாகும். தண்ணியை நிறுத்துவோம், கரண்ட்டை நிறுத்துவோம். நீ சைனா கூட போய் அக்ரிமெண்ட் போட்டு இந்தியா ட்ரோன் உற்பத்தியை வந்து இந்தியாவுக்கு எதிராக சைனா கூட அக்ரிமெண்ட்ல நாங்க ட்ரோன் உற்பத்தி, சைனாவோட ட்ரோன்களை பங்களாதேஷ்லயே உற்பத்தி செய்வோம். அங்க இருந்து வர ஃபீடு, அதாவது அவங்க எடுக்கக்கூடிய படங்களை எல்லாத்தையும் வந்து சைனா சேட்டலைட்டுக்கு அப்லிங்க் பண்ணி சைனாக்கு வந்து தகவலை சேகரிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், உறுதுணையா இருப்போம் அப்படின்னு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? முதல்ல உனக்கு பூவா இருந்தா தானே இதெல்லாம் பண்ணுவ. பூவாவே இல்லைன்னா சோத்துக்கே சிங்கி அடிச்சா என்ன பண்ண முடியும்? உன் மக்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இருந்தா தானே இதெல்லாம் யோசிப்பீங்க. வேலையே இல்லைன்னா யூனிஸின் காலம் பொற்காலம் அல்ல, அது இருண்ட காலமாக மாறப்போகிறது பங்களாதேஷை. அதுக்குதான் அவர் அஸ்திவாரம் பலமா போட்டு வச்சிருக்காரு. கடைசியில அவரோட மாளிகையில மொத்தம் தான் கரண்ட் இருக்கு போது, மத்த இடம் எல்லாம் இருட்டா இருக்கு போது. அது கூட என்ன இருக்கிற வரைக்கும் ஜெனரேட்டர் போட்டு ஓட்ட முடியும். இது ஒரு பக்கம் இருக்க, DGFI டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபோர்சஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
ம். ஐஎஸ்ஐயோட சேர்ந்து. பக்கர் ஜமான் அப்படின்னு அழைக்கக்கூடிய பங்களாதேஷோட ராணுவ தளபதியோட எதிரா கிளர்ச்சி ஒண்ணு நடத்துறதுக்கு பிளானிங் நடந்து அது முறியடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களின் அண்டை நாடு, முக்கியமான அண்டை நாட்டின் உளவு அமைப்பு கொடுத்த தகவலின் பேரால் தான் அது முறியடிக்கப்பட்டுள்ளது. எந்த நாடுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம். ம். பக்கர் ஜமான் போறதால யாருக்கு அது பின்னடைவு, யார் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்ட்டு உங்க பார்வைக்கு. சோ பக்கர் ஜமானின் பொசிஷன் இப்ப சேஃபா இருக்கு. ம். பக்கர் ஜமானுக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. அதை சொல்லிடுறேன். ஒரு பக்கம் அப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சொந்த வீட்டை பாத்துக்க மாட்டானா, உலகத்தை வந்து சரிப்படுத்த வந்துட்டாங்க. அதாவது உலக நாடுகளின் பாதுகாவலன், அதாவது இஸ்லாமிய நாடுகளின் பாதுகாவலன், இஸ்லாமிய அணுகுண்டின் காவலன், இஸ்லாமிய அணுகுண்டின் ஒரே ஓனர் எல்லாம் சொல்லிக்கிற பாகிஸ்தான் ட்ரம்பிடம் மண்டியிட்டு காசா போர்ட் ஆஃப் பீஸில் கையொப்பம் இட்டுள்ளது. அதுக்கு ஆசிய முனீர் போன ஸ்டைல பாத்தீங்களா? எம்ஐல, அதாவது டாம் க்ரூஸ் போற மாதிரி புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு போறாரு. எக்கனாமிக் ஃபாரம்க்கு எதுக்கு சார் புல்லட் ப்ரூஃப்? போர்க்களத்துக்கு போகும்போது புல்லட் ப்ரூஃப் போகணும். அங்க போய் பங்கர்ல ஒளிஞ்சிக்க வேண்டியது. இங்க போயிட்டு இதுல புல்லட் ப்ரூஃப் போட்டு மீட்டிங் போக வேண்டியது. நீ என்ன பொருளாதார நிபுணரா? ஆனா பாகிஸ்தான்ல ஆர்மி தானே பொருளாதாரத்தை பாக்குது. அவங்க தானே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்து ஷாபாஸ் ஷெரீப் சைன் போடும்போது பாத்தீங்களா, அத பாரு உன்னோட ஃபேவரட் ஜெனரல் இவர் ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு கையெழுத்துனாரு பாத்தீங்களா, அட்டரன்ஸ் போடுற மாதிரி. டொனால்டு இல்லைன்னா டொனால்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி பிச்சை எடுக்கிறார்கள். பாகிஸ்தான் மன்றாடுகிறார்கள், காசு போடும் ஐயா, காசு போடும் ஐயா அப்படின்ட்டு. யாரு பேசுறதுன்னு எனக்கு தெரியாது, எங்கேயோ எதுலயோ கேட்டேன், அதே ஸ்டைல்ல பேசுறாங்க, போடுறாங்க காசை வந்து அமெரிக்கா போடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு இந்த காசா போர்ட் ஆஃப் பீஸ்ல யாரெல்லாம் மெம்பர் ஆயிருக்காங்களோ 30 பேரு, அவங்க எல்லாம் $1 பில்லியன் கட்டணும். பாகிஸ்தான் எங்க இருந்து கட்டும்? கட்ட வேண்டிய வட்டியே கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிற பாகிஸ்தான் சைனாவிடம் போய் பிச்சை எடுக்குமா, சவுதியிடம் போய் பிச்சை எடுக்குமா, அமெரிக்காவிடமே பிச்சை எடுக்குமா, இல்ல ட்ரம்பிடமே போயிட்டு மண்டியிடுமா? எனக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடு, எனக்கு மாத்திரம் விதிவிலக்கு கொடு, நான் உன்னோட செல்ல பிராணி அல்லவா, ஓ சாரி செல்ல பிள்ளை அல்லவா, ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அதாவது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று ஒரு கேசட் இருக்கு, அதுல பியானோ வாய்ச்சிட்டு இருக்கோம், 4 கால் பிராணி ஒண்ணு பக்கத்துல உட்காந்து அது கேட்டுட்டு இருக்கு. பாத்திருக்கீங்களா? அது மாதிரி பாகிஸ்தான் ராணுவத்தோட மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தான் அமெரிக்கா, மாஸ்டர் தான் அமெரிக்கா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாங்க. ஏன்னா இது நான் சொல்ல, பாகிஸ்தான்ல ஆயிஷா சித்திகான்னு ஒருத்தங்க இருக்காங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட். அவங்க எழுதின புக்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 3 ஏ இம்பார்ட்டன்ட். பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கணும், 3 ஏ இருக்கணும்: ஆர்மி, அமெரிக்கா அண்ட் அல்லாஹ். இதை வச்சுதான் அரசியலே அங்க நடக்கும். எதை முதல்ல வைக்கணுமோ அதை கடைசியில தள்ளிட்டாங்க, இறைய. எதை கடைசியில வைக்கணுமோ அதை 2வது எடுத்துட்டு வந்துட்டாங்க, அமெரிக்காவை. எதை 2வது வைக்கணுமோ அதை முதல்ல வச்சுட்டாங்க, ஆர்மிய. கேட்டா நாங்கள் ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. என்ன வெங்காய ஜனநாயகமோ அது எனக்கு தெரியல, உங்களுக்கு புரிஞ்சா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இதுல வேற கையொப்பம் விட்டு இருக்காங்க. இந்த $1 பில்லியன் இவங்க கொடுக்க போறது இல்ல. அப்ப நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்? ஏன் பாகிஸ்தானை சேர்த்தாங்க சார் அப்படின்னு கேட்கலாம். கேட்கலாமா? அத்தனை மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் பார்க்கும் போதே தெரியுது, இந்த என்னென்னவோ பேசுறாரு, பின் எதுக்கு பாகிஸ்தானை ட்ரம்ப் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினாலும் அவர் $25 பில்லியன் காசால ரியல் எஸ்டேட் டெவலப்பரா மாறிட்டாருங்க. அமெரிக்கா பிரசிடென்ட்ல இருந்து ரியாலிட்டி டெவலப்பர். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி காசாவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். அங்க பில்டிங் கட்ட போறாரு.
அதுக்கு $25 பில்லியன் செலவாக போகுது. ம். அவ்வளவு கட்டுமான பொருட்கள், அவ்வளவு அதுக்கு தேவையான செங்கல், மண்ணு, இரும்பு, லொட்டு லொசுக்கு எல்லாம் வரும்போது அதை காப்பாத்துறதுக்கு செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் தேவை, பாடி கார்ட்ஸ் தேவை. ஐ மீன் பாடி கார்ட்ஸ் இல்ல, அங்க செக்யூரிட்டி தேவை பராமரிக்கிறதுக்கு, களவு போகாம பாத்துக்கிறதுக்கு. யார்கிட்ட இருந்து? அந்த நாட்டு மக்கள் பாலஸ்தீனியர்கள் கிட்ட இருந்து களவு போகாம பாத்துக்கிறதுக்கு தேவை. அதை யார் இதோட பெஸ்டா பண்ண முடியும்? போர்ல ஜெயிக்காத ஒரே ராணுவம் எது? ஆனா விதவிதமா மெடல் குத்துக்கிற ராணுவம் எது? பாகிஸ்தான். பாகிஸ்தான் ராணுவம். சோ அவர்கள் என்ன வேலை செய்ய போகிறார்கள் என்றால், அங்க போய் செக்யூரிட்டி டியூட்டி செய்ய போகிறார்கள். கேட் கீப்பர்ஸா இருக்க போறாங்க. பாதுகாப்பு வேலைகளில் ஈடுபடுவார்கள். பாதுகாப்பு வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க போயிட்டு ஹமாஸ வந்து டிசார்ம் பண்ணுமா. இஸ்ரேல் ஆல்ரெடி சொல்லிட்டான், பாகிஸ்தான் எல்லாம் உள்ள அனுப்புனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உலக தீவிரவாதத்துக்கே அவன் தான் முக்கிய காரணம். ஒசாமா பின் லாடனையே மறைச்சு வச்சிருந்தான் அவன். அவனே ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் நாடு. அவன் வந்து இங்க ஹமாஸ் கிட்ட இருந்து வெப்பனை புடுங்குவானா? ஒரு பக்கம் ஹமாஸை விட்டு அங்க ட்ரைனிங் கொடுத்து இந்தியாக்குள்ள தீவிரவாதி அமைச்சிட்டு இருக்கான். இங்க வந்து ஹமாஸ் கிட்ட இருந்து அவன் வெப்பனை புடுங்குவானா? அவன் கொடுக்காம இருந்தா சரி, நீ நம்பலாம், நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இஸ்ரேல். இது பங்கர் முனீருக்கு என்ன பிரச்சனை? சாரி, ஆசி முனீரா பங்கர் முனீரா? உங்க பார்வைக்கு ஆசி முனீர், என் பார்வைக்கு பங்கர் முனீர். டீலா? டீல் சார். ரைட். அந்த பங்கர் முனீரோட பிரச்சனை என்னன்னா, அவரோட நாட்டுல அவருக்கு எதிராவே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பல ராணுவ தளபதிகள் அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க இந்த பாலஸ்டைன் இதுல சைன் போட்டதுக்கு, காசா இதுல. சோ நாளைக்கு வேலை பறி போகலாம். வேலை பறி போயிடுச்சுன்னா அவர் அடுத்த வேலை எங்க போய் பாக்குறது? சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர், காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம். அதாவது சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர், முதன்மை பாதுகாப்பு காவலர், காசா புனர்கட்டமைப்பு பிளான், பங்கர் முனீர், ஃபெயில்ட் மார்ஷல் பங்கர் முனீர் அலைஸ் ஆசி முனீர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு பாருல அவரு வெளியே. அதுக்கு ஒரு ட்ரம்ப் வந்து சில்லறைகளை செதற விடுவார் இல்ல, அந்த செதற விட்ட சில்லறைகளை பொறுக்கிட்டு நானும் வந்து ஆர்மி ஆபீசரா இருந்தேன் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுதான் பாகிஸ்தான் எல்லா ராணுவ தளபதியும் பண்ணிட்டு இருக்காங்க. அஷ்ஃபாக் கியானி ஆஸ்திரேலியால இருக்காரு, பாஜ்வா வந்து லண்டன்ல இருக்காரு, முஷரப் துபாயில இறந்து போனாரு, ரயில் ஷெரீப் வந்து சவுதியிலயும் துபாயிலயும் மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்காரு. யாராவது அவங்க நாட்டுல தங்குறாங்களா? ஏன் தங்கறது இல்ல? அவங்களுக்கே தெரியும் அவங்க அங்க இருந்தா போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல ஊழல்ல கைது பண்ணி உணத்துக்கு வச்சிருவாங்க அடுத்த வர ஜெனரல் சொல்லிட்டு, அதனால ஓடி போயிடுது. ஏங்க அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் பீஸா கடையை ரிப்பன் கட் பண்ணி வராருங்க. நியூஸ் எடுத்து பாருங்க. இந்த கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. சண்டைய தீவிரவாதிகளுக்கு விட்டாங்க, செக்யூரிட்டி டியூட்டியை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ பங்கர் முனீர் வந்து அங்க சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் ஆயிடுவாரு. பாகிஸ்தான் ராணுவம் போயிட்டு அங்க வந்து பாதுகாப்பு வேலையில ஈடுபடும். ஆனா மத்தளத்துக்கு இரு பக்கம் அடி மாதிரி யார் யார் அவங்களை அடிக்க போறாங்களோ எனக்கு தெரியல. இம்ரான் கான் சொல்லிட்டு ஜிஎஸ் ஆபரேஷன்ஸ் சொல்லிட்டு பிஓஜேகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் ரீஜன்ல அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல, அதாவது அந்த ராணுவ தள இதுல இருந்து அவன் தான் மெயின் பிரெயின், கர்னல் இம்ரான் கான். அவன் தான் வந்து தீவிரவாதிகளுக்கு பிளானிங் எல்லாமே பிரெயினா செயல்பட்டது. இன்ஃபேக்ட் அவன் ஓப்பனாவே சொல்லிட்டான், என்னோட தலைமையில தான் பேல்காம் அட்டாக்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேல்காம சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச அப்புறம் அவருக்கு மெடல் எல்லாம் கொடுத்தாங்க பாகிஸ்தான் ராணுவம். ஃபீல்ட்ல சண்டை போடுறவனுக்கு மெடல் கொடுப்பாங்க, தீவிரவாதம் பண்றவனுக்கு மெடல் கொடுக்குற ஒரே நாடு அந்த நாடு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தானை நான் வந்து அது பண்றேன் இது பண்றேன், அங்க தாலிபானை ஒழிச்சிருவேன் கிழிச்சிருவேன் சொல்லிட்டு டேரா இஸ்மாயில் கான் வழியா போக பார்த்தாரு ஆப்கானிஸ்தான் உள்ள. அங்க அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். அவர் கூட 2 பேர் யாரோ இருந்திருக்காங்க, அவங்களோட சேர்த்து பாபா மர்கையா, இம்ரான் கான் டெட். நீங்க வேற இம்ரான் கான் டெட்னு போட்டுற போறீங்க, கலவரம் வேணும். அந்த இம்ரான் கான் இல்ல, கர்னல் இம்ரான் கான் டெட், ஷாட் டெட். சோ அது யாரு கொன்னாங்க எதுக்கு கொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அன்னோன் கன்மன் கொன்னு இருக்காங்க.
எப்ப பார்த்தாலுமே பாகிஸ்தான்ல இல்ல சார். இல்ல எப்ப பார்த்தாலுமே அன்னோன் மேன் கனடால நடந்தாலும் அன்னோன் மேன், பங்களாதேஷ்ல நடந்தாலும் அன்னோன் மேன், இந்தியாக்குள்ள நடந்தாலும் அன்னோன் மேனா சார்? அதாவது திஸ் இஸ் கால்ட் பிளாசிபிள் டினைபிலிட்டி. யார் பண்ணான்னு உங்களுக்கு தெரியணுமா? ஆமா. டீ கடைக்கு போறீங்க. என்னைக்காவது வடை சுட்ட மாஸ்டர் பேரை கேட்டிருக்கீங்களா? வடை முக்கியமா? இல்ல வடை சுடுற மாஸ்டர் முக்கியமா? வடை தான் சார் முக்கியம். ஆ, அப்போ நீங்க மத்தத பத்தி யோசிக்க கூடாது. வடை ம். வந்து உளுந்து வடையா, மசால் வடையான்னு தான் பார்க்கணும் நீங்க. அது மாரி தான் இதுவும். எந்த நாட்டோட இன்டெலிஜென்ஸ் ஆப்பரேஷனோ, இல்ல எது மாரி ஒரு ஆப்பரேஷனோ, எந்த நாடா இருந்தாலும், நம்ம ம். நாடு நான் சொல்லவே இல்ல. பேர் இன் மைண்ட். நல்லா ம். புரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டோட ஆப்பரேஷன் ஏன் ஈரான் கூட பண்ணியிருக்கலாம். ஆப்கானிஸ்தான் கூட பண்ணியிருக்கலாம். ம். பாகிஸ்தான் ஒருத்தன் கூடயாவது நல்ல உறவு வச்சிருந்தா பரவாயில்லையே! அண்டை நாடு கூட. யார் வேணாலும் பண்ணலாங்க. ஏங்க இந்தியாவ மாத்திரம் டவுட்டா பார்க்குறீங்க நீங்க? இல்ல உங்க சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரியல. சாரி. எனக்கு கோவம் வருது. இல்ல சார். எப்பவுமே வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து மறைமுகமா வந்து நம்ம அஜித் தோவல் மாரி முக்கியமான ஒரு நாட் 7 வச்சு ஏங்க அவர போட்டு வில்லன் ஆக்கிட்டே போறீங்க? அவர் மேல மாத்திரம் தான் முடியுமா என்ன? தாலிபான் ம். பண்ணாதா என்ன? ஈரான் விவாத் பண்ணாதா என்ன? எல்லாரும் பண்ணலாம். ஒருவேள அவர் சொல்லி பண்ணலாம். சொல்லாமலும் பண்ணலாம். ஆ. அவர் என்ன எப்ப பார்த்தாலும் ஏகே படிச்சவன வச்சுக்கிட்டு புல்லட் ப்ரூஃப் போட்டு சுத்திட்டு இருக்காரு. நான் உன்ன சுட்டுருவேன், நான் சுட்டுருவேன், நான் சுட்டுருவேன்ட்டு. அவர் என்ன ரோல் கேப் முனீர்ன்னு நெனச்சீங்களா அவர? ம். கிறிஸ்டினா ஃபேர்ன்னு ஒரு பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ம். பாகிஸ்தான், இந்தியா பத்தி நெறைய புக் எழுதுவாங்க. அவங்க அஜித் தோவல என்ன தெரியுமா கூப்பிடுறாங்க? அஜித் டெவில் அப்படின்றாங்க. ஓ! தெரியுமா? ஆ. யார்கிட்ட சித்து வேல காட்டணுமோ, அவங்க கிட்ட சித்து வேல காட்டணும். இவர்கிட்ட காட்டினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்நேரத்துக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். பட் என்ன பண்றது? அவர் பண்ணாருன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் பாகிஸ்தான் கிட்ட இருக்கா? ம். இல்ல இந்திய உடமைப்பு தான் நீங்களா வந்து நாங்க இந்தியா பண்ணிச்சு, இந்தியா பண்ணிச்சு, இந்தியா பண்ணிச்சு சரி பாகிஸ்தான் சொல்லட்டும். நீங்க ஏங்க சொல்றீங்க? எவனோ சுட்டான், அவன் செத்தான். அவ்வளவுதான் மேட்டர் ஓவர். ம். சோ அன்னோன் கன்மன் ஸ்டோரி வந்து அது அப்படியே இருக்கிற வரைக்கும், அன்னோன் கன்மனா இருக்கிற வரைக்கும் தான் அது சுவாரஸ்யமா இருக்கும். ம். ஆமா சார். படம் ஓடணும்னா ஹீரோ வந்து ஹீரோன்னு முதல்லயே தெரிஞ்சு போச்சுன்னா ஓடாதுங்க. அவர் அப்புறாணியா இருந்து ஹீரோவா மாறும்போது தான் அது நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமே கிடைக்கும். இவங்க அன்னோன் கன்மனா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆபரேட் பண்ண முடியும் பாகிஸ்தான்ல. என்னைக்கு அவங்க மூஞ்சி, முகம் எல்லாம் தெரிய வருதோ அதுக்கப்புறம் அவங்க ஆபரேட் பண்ண முடியாது. ம். யார் கண்டா ஐஎஸ்ஐக்கு வந்து பணத்துக்காக ஐஎஸ்ஐ மிரட்டிட்டு இருப்பாங்க. இல்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே இவருக்கு பிடிக்காத ஆபீசர் இன்னொருத்தர் இருப்பார். அவரே கூட போட்டு தள்ளி இருக்கலாம். ம். எதுவும் நடக்கலாம் பாகிஸ்தான்ல. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே சார். நம்மளுக்கு இந்த என்னன்னா அன்னோன் கன்மன் ஸ்டோரி வந்து இந்தியா பண்ணுதுன்னு நீங்க தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. யாரு வேணாலும் போடக்கூடிய தன்மை கொண்ட நாடு பாகிஸ்தான். அதுல யாரு வேணாலும் கைங்கரியம் பண்ணலாம். கடவுளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி அது ஈரானின் கைவேலையாகவும் இருக்கலாம், ஆப்கானிஸ்தானின் கைவேலையாகவும் இருக்கலாம், இஸ்ரேலின் ம். கைவேலையாகவும் இருக்கலாம். கடைசியாக கச்சிதமாக, நியாயமாக இந்தியாவின் வேலையாகவும் இருக்கக்கூடும். ம். அதான் சார். எனக்கு என்ன ஒரு ஆசை அப்டின்னா, அது நம்ம இந்தியாக்காரன் தான் போட்டுருக்கணும். டேய் அவன் ஆள்றான் நான் தான்டா போடணும் அப்டின்ற ஒரு ஏங்க சின்ன ஆசை. ஏங்க ஏன் 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 நான் ஏற்கனவே சொன்னேன். வடை முக்கியம். ம். போட்டோமா போடலையா? விதை நான் போட்டது ஒரு போட்டது. டைலாக் வருது ஒரு படத்துல. யார் போட்டதுன்னு தான் முக்கியமே தவிர்த்து, ம். யார போட்டதுன்னு முக்கியமே தவிர்த்து, யார் போட்டதுன்னு நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே சார். ஹூ கில்ட் ஹிம்? ம். கட்டப்பா எதுக்கு கொன்னான்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்ல வச்ச உடனே தான் வச்சா படம் மாரி. ஹிட்டு. ம். எதுக்கு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு தான் கொன்னான்னா படம் அத்தோட செகண்ட் எபிசோட முடிஞ்சு போச்சு. தேர்ட் எபிசோடே இல்ல. ம். ஜெய்ஷே முகமதுக்கு லஷ்கர் இ தொய்பா பார்த்தா ஆகாது. லஷ்கர் இ தொய்பாவுக்கு ஜெய்ஷே முகமத பார்த்தா ஆகாது. இவங்க 2 பேரை பார்த்தா தாலிபானுக்கு ஆகாது. இவங்க எல்லாரையும் பார்த்தா ஈரானுக்கு ஆகாது. யார் ம். யார போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? So don't think that the Dole sir is always involved in this. அவர் என்ன இங்கிலீஷ் படத்துல வர ஜேம்ஸ் பாண்டா? அவருக்கு என்ன அவ்வளவு காஸ்ட்லி கார் வாங்கி கொடுத்து வெப்பன் எல்லாம் வாங்கி கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அவருக்கு பண்றதுக்கு நிறைய வேலை இருக்குங்க. அவரும் ம். பாவம் 75 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஆமா சார். He has served this country to a great in a great manner. இந்த ம். நாட்டுக்கு எஸ் சார். அவரோட உழைப்பு வந்து
எவ்விதத்திலையும் குறைஞ்சதா நம்ம எடை போட முடியாது. ம். அது மாதிரி ஒரு ஒரு பேட்ரியாட்ட நம்ம பாக்குறது கஷ்டம். நிச்சயமா. அவரை சினிமா லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா, ஐ எம் சாரி, இட் இஸ் நாட் ம். ரைட் திங் டு டூ. ஓகே சார். நிச்சயமா சார். அவர மாரி ஒரு ஆபீசர் கிடைக்கிறதுக்குலாம் இந்தியாலாம் உண்மையாலுமே குடுத்து வச்சிருக்கணும். குடுத்து ஏன் வச்சிருக்கோம். உண்மையாலுமே சார் நம்ம புட்டின்ட்ட போய் ஒன் ஆன் ஒன் உட்கார்ந்து பேசிட்டு வர அளவுக்கு நம்ம கெட்ஸா எனக்கு இருக்காரு. 2 நாள் குடுங்க அவர, நான் பேசணும்னு ம். சொல்லி கேட்டார் புட்டினு. கெஞ்சி கேட்கிற அளவுக்கு நம்ம நம்ம ஆபீசர் அப்படி இருக்காங்கும்போது இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய பெருமை தான் சார் அது. சில பேர் இருக்காங்க அது மாரி. ம். அஜித் தோவல் சாரு, ஜெய்சங்கர் சார், ம். ஒரு காலத்துல ராமேஸ்வரநாத் காவ் சார், ஆ அதுக்கப்புறம் கிரீஷ் சக்சேனா, கேரி சக்சேனான்னு சொல்லுவாங்க. அவரு. இது மாரி சில ஆபீசர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆபீசர்ஸ் இருந்திருக்காங்க இந்தியாக்கு. இப்போ ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல கூட திரு விஜயகுமார் சாருக்கு வந்து பத்மஸ்ரீ குடுத்திருக்காங்க. ஆம். அவரோட எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் வீரப்பன் ஆபரேஷன் தான். ஆமா. ஆனா அவர் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்ல காஷ்மீர்ல இன்வால்வ் ஆயிருந்தாரு. பிஎஸ்எஃப்ல சர்வ் பண்ணும்போது. ம். கவுண்டர் நக்சல் ஆபரேஷன்ல ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அவர் வந்து அட்வைசரா இருந்தாரு. எத்தன பேருக்கு தெரியும் இது? ஆமா சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட நக்சலிசம் வந்து இந்தியால அழிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்து பாருங்க சார். ஓகே சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளையபால ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.